திருச்செந்தூர் மாசி திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடைபயணம் மேற்கொண்டும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டும் நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். கேரளா குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்கள் நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் வேப்பிலாங்குளம் கிராமம் வழியாக திருச்செந்தூருக்கு நடைபயணம் மேற்கொள்வது வழக்கம். இவ்வாறு நீண்ட தூரம் நடைபயணம் மேற்கொள்ளும் முருக பக்தர்கள் கொண்டு வரும் காவடிகளை வேப்பிலாங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் தர்மசாலாவில் இறக்கி வைத்து ஓய்வெடுத்து செல்கின்றனர். வேப்பிலாங்குளம் கிராமத்தில் மக்கள் தன்னார்வ குழுவாக இணைந்து 10 நாட்களாக விரதம் இருந்து அசைவ உணவுகளை தவிர்த்து முருக பக்தர்களுக்கு தங்குவதற்கு கோவில் மற்றும் தங்கள் வீடுகளில் இடம் கொடுத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து வருகின்றனர். நீண்ட தூரம் நடந்து வரும் பக்தர்களின் பசியை போக்க தொடர்ந்து இரவு பகலாக அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. நீண்ட தூர நடைப்பயணத்தால் பக்தர்களுக்கு ஏற்படும் கால்வலி மற்றும் உடல் சோர்வை போக்க மூலிகை தைலங்களை கொண்டு தன்னார்வலர்களே பக்தர்களின் கால்களில் மசாஜ் செய்து சுளுக்கெடுத்து வருகின்றனர். பக்தர்கள் தங்கி இளைப்பாறுவதற்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் இந்த தன்னார்வலர் குழுவினர் செய்து கொடுத்துள்ளனர். முருக பக்தர்களுக்கு வடக்கன்குளம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவ மக்களும் தங்களால் இயன்ற உதவிகளை இந்த தன்னார்வ குழுவின் மூலம் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜாதி மதம் பாராமல் அனைத்து முருக பக்தர்களுக்கு கிராம மக்கள் குழுவாக இணைந்து பணிவிடைகள் செய்து வருவது ஒட்டுமொத்த சமூக நலினத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வு உள்ளது.